பாருங்களே! திமுக, பாஜக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாரா அண்ணாமலை? உற்று கவனிக்கும் விஜய், வேடிக்கை பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவில் தொடரும் குழப்பம். புதிய பார்முலாவை கையில் எடுத்த எடப்பாடி பழனிசாமி. திமுகவுடன் கைகோர்க்க தயாரான பாஜக. மோடி மீது தொடர்ந்து அவதூறு பரப்பும் தமிழக காங்கிரஸ் தலைவர். கண்டுகொள்ளாத பாஜக. என்ன நடக்கிறது அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்துல புதிய வரவா வந்தவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அவரு அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொல்லி வீத லீடர்ஸ் அவருடைய அமைப்பு மாநாடையும் நடத்தி முடிச்சிட்டாரு. ஆனா அண்ணாமலை மீது தொடர்ந்து அவதூறான பல விஷயங்கள், சர்ச்சைகள் தொடர்ந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ணாமலை மாநாட்டுல விஜய் எதிர்க்கல, அவங்களை எதிர்க்கல, இவங்களை எதிர்க்கல, எதுவுமே அரசியல் பேசல, அவர் அரசியல்வாதி தானே அப்படின்னு பல விமர்சனங்கள் அண்ணாமலை மீது தொடர்ந்து வைக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை அவர்கள் இந்து எதிர்ப்பு அரசியல் செய்ய போறது இல்ல, அவரு தெளிவுபடுத்திட்டாரு. அதே மாதிரி பாஜகவுல இருந்து வந்தவங்க பாஜகவிலே தொடரலாம், அவரை கடைபிடிக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. போலி சமூக நீதியில நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறத அவரு தெளிவுபடுத்திட்டாரு. அப்போ அவரு திராவிட கட்சிகளை எதிர்க்கிறது உறுதியாயிடுச்சு. அதுலயும் திமுக, அதிமுக, தவக உட்பட எல்லா கட்சிகளையும் எதிர்க்கிறங்கிறதுல அண்ணாமலை அவர்கள் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா திமுகவை இதுக்கு மேல எதிர்ப்பாராங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அது ஏற்கனவே செத்து போன பாம்பு. செத்து போன பாம்பை அவரு ஏன் அடிக்கணும்? அதிமுக அது இருக்கா இல்லையாங்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு அரசியல் களத்துல நிலவிட்டு இருக்குது. அப்படி இருக்கையில அண்ணாமலை அவர்களும் சிறுபான்மையினர் வாக்குக்காக ஒரு சில விஷயங்கள் அவரும் பேசிட்டாரு. ஏன்னா இனிமேலுக்கு சிறுபான்மையினர் வாக்கு திமுகவுக்கு போக போறது இல்லை, அது முழுக்க முழுக்க விஜய் பக்கம் போயிருச்சு. அப்ப விஜய் பக்கம் இருக்கிற வாக்குகளை வாங்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ணாமலை அவர்கள் செய்யதான் செய்வாரு. அதுக்குண்டான தொடக்க புள்ளியா தான் பொள்ளாச்சி மாநாட்டிலையும் அவரு விதைச்சிட்டாருங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிவிக்கேவே அவசர அவசரமா எதிர்க்கணுமா, அதுக்குண்டான தேவை வந்துருச்சா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, அவங்க எல்லாருமே புதுசு, ஒரு வருஷம் நம்ம டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அங்க இருக்கக்கூடிய நிறைய குறைகள் எல்லாமே நம்ம பேசணும். நீங்க விஜய் அரசுல இப்ப நிறைய குறைகள் நடக்குது, பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்துங்கன்னு பல பேர் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்களுக்கு ஒரு வருடம் கால அவகாசம் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. அதுல என்ன அப்படின்னா இன்னைக்கு டிவி கேவல எதிர்க்கணுமா அப்படின்னா வேண்டாங்கிறத நம்மளோட கருத்தும் கூட. ஏன் அப்படின்னா இன்னைக்கு விஜய் முதல்வரானதே ஒரு அரசியல் விபத்தால தான் அவரு முதல்வர் ஆயிட்டாரு. அந்த கட்சிக்கு நீண்ட நெடிய அரசியல் பயணம் இருக்குதா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய சந்தேகமா தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழல அவசர அவசரமா எதுக்காக விஜய் எதிர்க்கணுங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசியல் களத்துல அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் காலம் இருக்குது. உடனடியே எல்லாத்தையும் எதுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு அரசியல் களத்துல எல்லா அரசியல் தலைவர்களையும் ஒரே குழப்பத்துல வச்சிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்னா அது அண்ணாமலை தாங்கிறது அவரு பொள்ளாச்சி மாநாடு பல பேத்துக்கும் அது சாட்சியாவே அமைஞ்சிருச்சு. அவரது பேச்சுக்கள் தான் அந்த அளவுக்கு இருந்ததும் கூட. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அண்ணாமலை இந்துங்கிற அடையாளத்தெல்லாம் வீட்டுல பூட்டி போட்டு வச்சுட்டு வாங்க, நான் இந்தியன் தான் அப்படின்லாம் ஒரு சில விஷயம் சொல்றாரு. பாஜகவை எதிர்க்க தொடங்கிட்டாருங்கிறது. பாஜகங்கிறது அவரு தமிழக பாஜகவை தானே எதிர்க்க போறாரு. ஏன்னா இங்க பல பேரு ஒட்டுமொத்த பிஜேபி எதிர்க்க போறாருன்னு. அண்ணாமலை ஒரு மாநில கட்சியா செயல்பட போறாரு. அப்ப இங்க இருக்கிற பாஜக தானே எதிர்க்க போறாரு. அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதிமுக திமுகவை எப்படி பார்ப்போம்னா அப்படிதான் பாஜகவையும் பார்ப்பங்கிறது ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாரு. அதுல என்ன சந்தேகங்கிறத ஒன்றும் புரியல. ஆக மொத்தத்துல அண்ணாமலை அவர்கள் மாற்றத்திற்காக ஒரு தொடக்க புள்ளிய இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல தனி மனிதனா வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு பின்னாடி 19 லட்சம் பேர் அணி திரண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவரோட பொள்ளாச்சி மாநாட்டுல ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அதுல முக்கிய குறிப்பா அண்ணாமலை அவர்களுடைய மாநாட்டுல அவரது தந்தையார் குப்புசாமி அவர்களும் கலந்துகிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே பல விமர்சனங்கள்லாம் கூட அண்ணாமலை மீது கடந்த தேர்தலுக்கு முன்னாடி வச்சாங்க. அண்ணாமலை அவர்களே என்னோட தந்தைக்கு டயாலிசிஸ் பண்ணியிருக்கு, அதனால நான் கூட இருந்து பார்த்துக்க போறேன் அப்படிங்கிற விஷயம் சொன்னாரு. ஆனா
நேத்து என்னடான்னா, அண்ணாமலை அவர்கள் மீது இவங்க அண்ணாமலை மேல அப்பா மேல பழி போட்டு ஸ்கூல் பையன் மாரி கடந்த காலத்துல தப்பிச்சுக்கிட்டாருன்னுலாம் சொல்றாங்க. ஆனா, ஒரு மகன் அரசியல் கட்சி, ஒரு சாதாரண ஏழை விவசாயி மகன் அரசியல் கட்சி தொடங்குறத அது ஒரு தந்தையா வந்து பார்க்கறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தான். பார்க்குற நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கும்போது, புள்ளைய பெத்த அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதான் அங்க நடந்த மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம, அண்ணாமலை அவர்கள் அவரு உடம்பெல்லாம் பல இடங்கள்ல ரத்த கறைலாம் இருந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா, அவரு தொண்டர்கள் வழியில வரும்போது, அந்த தொண்டர்களுடைய புடைசூழ பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ தான் அவரு உள்ளயே மாநாட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாரு. அந்த இடத்துல எல்லா தொண்டர்களையும் பார்த்துட்டு கைகூப்பி வணக்கம் வச்சுட்டு தான் அவரு வந்தாரு. அப்படி இருக்கிற நேரத்துல நெருக்கடியில நசுங்கி அவருக்கு முதுகு, உடம்பெல்லாம் நெறைய இடங்கள்ல காயங்கள்லாம் ஏற்பட்டது அவரது ஆடையில இருக்கக்கூடிய ரத்த கறைகளே சாட்சியம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்கிறாரான்னா, நிச்சயமா இல்ல. சத்தியமா தமிழக அரசியல் களத்துல யாருமே இல்லங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அவ்வளவு பெரிய உழைப்பு, தொண்டர்கள் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாமலையா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கிறாரு. அதுலயும் இன்னும் மிக முக்கியமா, அந்த மாநாட்டுல அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அது என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டில் நடந்த ஒரு இளைஞரனுடைய தந்தை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்திருக்கிறாரு. ஆனா, அந்த மாணவர் அதையெல்லாம் கடந்து அண்ணாமலை அவர்களுடைய போதைக்கு எதிரான உறுதிமொழிய அந்த மாநாட்டுல எடுத்துக்கிட்டாரு. அண்ணாமலை பேச வரும்போது தான் அந்த இளைஞர் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட சொன்னாரு. அதையும் அண்ணாமலை அவர்கள் உடனடியா அந்த மேடையிலேயே பதிவு பண்ணுனாரு. எப்படிப்பட்ட இளைஞர்கள் போதைக்கு எதிராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நம்ம கூட அணி சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவரு சொன்னாரு. நிச்சயமா தமிழகத்துல அண்ணா பின்னாடி மாற்றத்தை எதிர்நோக்க ஒரு கூட்டம் இன்னும் நிச்சயமா இருக்குதுங்கிறதாம். அதிமுக வேணாம், திமுக வேணான்னு சொல்லி விஜய ஒரு கூட்டம் ஆதரிச்சுச்சு. அவரும் முதல்வர் ஆயிட்டாரு. அதையும் கடந்து ஒரு கூட்டம் விஜய்க்கு மாற்றா வேணுங்கிறது ஒரு கூட்டம் இருக்குதுங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் நிரூபிச்சுட்டாரு. இன்னைக்கு அரசியல் களத்துல மோடி, மோடி, மோடின்னு தமிழகத்துல பேசுறாங்க. ஆனா, தமிழக காங்கிரஸ் தலைவரா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நீட்ட கொண்டு வந்ததே மோடி தான் அப்படின்னு சேலத்துல ஒரு மாணவி நீட்டுக்கு எதிராக உயிரிழந்த மாணவியை சந்திச்சுட்டு அங்க பேசுறாரு. இதெல்லாம் மோடியால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக அத பத்தி ஒரு வார்த்தை கண்டிச்சாங்களா, பேசுனாங்களா அப்படிங்கிறது உம் நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. நீட்ட கொண்டு வந்தது காங்கிரஸ். அன்னைக்கு கூட்டணியில இருந்து திமுகவினுடைய மத்திய இணையமைச்சரா இருந்த காந்தி செல்வன் அவரு தான் கையெழுத்து போட்டு தான் நீட்டு இந்தியாவிலேயே முதல்ல வந்துச்சு. இதெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டு, இன்னைக்கு மோடி மீது வீணா பழி போட்டுட்டு இருக்கிறாங்க. இத தமிழக பாஜக கண்டுக்க கூட இல்ல. எந்த தலைவர்களையுமே நயினாரா இருக்கட்டும், மற்ற தலைவர்கள் யாருமே கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க. இவங்க என்னத்த தமிழகத்துல பிஜேபிய வளர்த்து என்னத்த பண்ண போறாங்களோ நமக்கு எல்லாம் தெரியல. இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்துல இன்னொரு விஷயம் எடப்பாடி எடுத்துட்டாரு. எடப்பாடி இன்னைக்கு ஒரு புதிய ஃபார்முலாவை எடுத்திருக்கிறாரு. அது என்ன புதிய ஃபார்முலானா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு நிர்வாகியை தான் நீக்கி கையெழுத்துலாம் போடுவாரு. இன்னைக்கு என்னடான்னா, ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகளுமே நீக்கிவிட்டாரு. விழுப்புரம் மாவட்டத்துல கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களுக்கும், இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளரோட ஆதரவாளருக்கும் மிகப்பெரிய ஒரு கைகலப்பான சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கான்ட்ரோவர்சியா நடந்ததுனால, ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகியத்தையும் கூண்டோடு நீக்கிட்டாரு எடப்பாடி. இப்படியே நீக்கிருங்க. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் மாவட்டத்தையும் நீக்கிட்டீங்க அப்படின்னா, கடைசியா நீங்க மட்டும் சேலத்துல ஒற்றை ஆளா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், ஒரே ஒரு பொதுச் செயலாளர், ஒரே ஒரு தொண்டர்ன்னு நீங்க மட்டும் தான் இருக்க முடியும் பார்த்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு அவரு தான் இன்னைக்கு இப்படிதான் ஒரு விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய்க்கு உச்சநீதிமன்றம் ஒரு புதிய தலைவலிய குடுத்திருக்குது. அது என்ன தலைவலின்னா, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நவோதயா பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா தமிழகத்துல ஏன் நவோதயா பள்ளிக்கூடம் இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இது 2017ல தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்ச ஒரு வழக்குல தான் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு குடுத்திருக்கிறாங்க. இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12 வாரமாச்சும் டைம் குடுங்கணுங்க அப்படின்னு தமிழக அரசு கேட்க, 3 வாரம் டைமு. அதுக்குள்ள நீங்க ஒரு முடிவு சொல்லணும். இந்தியா ஃபுல்லா நல்ல ஒரு கல்வி ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கிறத நீங்க ஏன் தடுக்கிறீங்க?
இந்தி வந்து தமிழக மக்கள் எல்லாமே யாருமே எதிர்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. அரசியல் தலைவர்கள் மட்டும் தான் எதிர்க்கிறாங்க. அதனால நீங்க உடனடியா 3 வார காலத்துக்குள்ள தமிழக உச்ச தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில பதில் மனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லி, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்ப குடுத்திருக்குது. நவோதயா பள்ளிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இயங்கக்கூடிய மத்திய அரசு முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம். ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அந்த ஏழை மாணவர்களுக்கு தடையா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே இருக்கு. அது விஜய் விதிவிலக்கா இருப்பாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.